எப்பரா இருக்கு வால்பாறை? வெரி நைஸ், நல்லா இருக்கு கிளைமேட். பகல்ல மட்டும் வெயில் அடிக்குது, கிளைமேட் தான் நல்லாவே இல்ல. குளிர் வெளிய வந்தா குளிர். நீ தானே எங்களை கூட்டு வந்த வால்பாறை செமையா கூட்டு வந்த. இவன் தான் வால்பாறை தான் சூப்பர் சூப்பர்னு வேற ஆப்ஷனே ஒரு கூட்டு வந்துட்டு சரியில்ல சரியில்லைன்ற. போன வாரம் நீ வந்த அப்ப மட்டும் சூப்பரா இருந்துச்சு, இப்ப நல்லா இல்லையா? அப்ப மழை தான் வந்துச்சு. நான் இன்னைக்கு பாருங்க வெயிலா இருக்கு, மொட்டை வெயிலா அடிக்க போக முடியாது. மழைனா சாரல் மழை மாதிரி அழகா வந்துட்டு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு என்ன பிளான்? நம்மளோட பிளான் எங்க போறோம்? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூழாங்கல் ரிவர் போறோம். கூழாங்கல் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும்னு சொல்லி இருக்கு. போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். நீங்க போலையா? போன டைம் போன டைம் இல்ல, போனவே மோசமா இருந்துடா. சோ தள்ளி விட்டுருவேன். சரி, அப்ப சூப்பரா இருக்கும். நம்பி போலாம். அதை முடிச்சுட்டு நேத்துக்கு தான் நம்பி போலாம், செம்மையா இருக்கும் செம்மையா இருக்கும்னு சொல்லி ஒரு வாரம் எம்டியா இருந்துச்சு. இல்ல காலியா டேம்ல அணைக்கட்டு ஆனா இந்த வியூ நல்லா இருக்கு. அதுவும் நம்ம சில்லுன்னு இருக்கு கண்ணுக்கு. கோடு பார்த்து லேப்டாப் பார்த்து சலிச்சு போன அந்த கண்ணுக்கு இது கண்டிப்பா கட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஒரே பக்கம் ஆடுங்கடா. பாட்டு தெரியாது பாடுப்பா. பாடுறது பிடிக்காதுடா. பல்ல கடிச்சு ஆல்ரெடி தலைவலிக்கு தெரியும். சாப்பாடு கூட்டு வந்திருக்கா. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க? நம்ம நல்ல கூழாங்கல் ரிவர் போலான்ட்டு கிளம்பணும். பக்கத்துல தான் இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு சின்ன தண்ணி மாதிரி. இதுதான் கூழாங்கல் ரிவரானே தெரியல. தேங்கி நீர் தண்ணியா மாதிரி சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து இக்னோர் பண்ணல. எங்க இருக்குன்னு கேட்டார்ல, சம்மர் இந்த எர்த். இக்னோர் பண்ணி இக்னோர் பண்ணிட்டாங்க. திருப்பி சம்மர் சம்மர் சொல்லிட்டு சம்மர் என்னடா சம்மர் மழை காலம் தான் போயிட்டு இருக்கு. கேட்டு கேட்டு தெரியும். பிரிட்டிஷ் ஆக்சென்ட் தெரிஞ்ச கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, பேசுவாங்க என்னன்னு சொல்லி. இப்போ முத்து கேட்டோன்னே எங்க போறோம் சொன்னோடனே நீ வந்து சாப்பிட போறோம் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். சொல்ல மாட்டான். நானும் எதிர்பார்த்தேன். அந்த விஷயம் சொல்லுங்க. தியாகம் பண்ணவங்க என்ன தியாகம் பண்ண? பிரேக்ஃபாஸ்ட் தியாகம் பண்ணி வந்து கடைசி கூழாங்கல் ரிவரையும் தியாகம் பண்ணியாச்சு. 6 மணிக்கு எழுந்துச்சா 10 மணி வரை 11 மணி ஒரு பாயில காலி வரவரும் சொல்லி வர இணையதளம் கூட சுத்துறவனுக்கு தெரியாத அவனுக்கு. நான் சொல்ல வேணாம். அதே நான் வந்தாலும் 3 பேர் கிளம்பிடலாம் தான். ஆம்புலன்ஸா மாத்திட்டாங்க. வந்து வரமாங்க எல்லாரும். ஆம்புலன்ஸா மாத்த போறப்போ நீ வா. இந்த வண்டி ஆம்புலன்ஸ் மாற வாய்ப்பு இருக்கு. சத்தியமா அஜய் நான் கூட்டு போறதா பிளானிங். வந்தா உடையில வந்து வீடியோ தெரிஞ்சாலும் வரல செருப்பு காட்டுறா. ஹலோ டியாவோட வந்து டிஸ்னி பத்தல தமிழ்லதான் செருப்பை காமிதே இன்சா. அதாங்க அந்த கூழாங்கல் ரிவர் செமையா இருக்கும் சொல்லி சொன்னா. இன்ஸ்டாரில்ஸ் பார்த்து வந்தவங்க வந்தா ஒண்ணும் இல்லங்க. அந்த மாதிரி பத்தல இந்த நாய் ரிசர்ச் பண்ணி சொன்னான்னு நினைச்சிட்டேன். இனிமே ஒன்னையும் நம்ப கூடாதா? நீங்க ChatGPTலயும் பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க. நான் என்ன பண்றது? அது எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியல. வியூ நல்லா இருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம். இந்த வியூ நல்லா இருக்கு பாத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம்னு இருக்கோம். சோ இந்த ரோட்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வர போறோமா இல்ல எங்க போறோம்? இப்போ நம்ம நல்ல முடி வியூ பாயிண்ட் போறோம். அதாவது இருக்கா வியூ பாயிண்ட் எப்படி மாறும்? தண்ணி வரது போல மாறும். அதனால முடிதான். ஓகே, நல்ல முடிவான்னு கேட்டேன். நல்ல முடிவுதான் இது கன்ஃபார்மா. நல்ல முடி வியூ பாயிண்ட் போலாம். நல்ல முடிவா இல்லாதனால கிளம்பி வந்தோம். டவர் இல்ல, மேப் கிடைக்கல. அப்படியே வியூ நல்லா வந்துட்டே இருந்தோம். இப்போ வந்து சின்ன கல்லாரா இங்க பாருங்க. இந்த மரத்துக்கு சின்ன கல்லாறு ஃபால்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுக்குள்ள போறவங்க ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. இந்த மரத்தை பாருங்க. 250 ரூபா கொடுக்கணும். என்ட்ரில ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து அந்த செக் போஸ்ட் தாண்டி வரோம். இப்பயே நெட்வொர்க் எதுவும் இல்ல. சோ இப்ப சின்ன கல்லாறு ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். 8 கிலோமீட்டர் போயிட்டு இதே ரூட்ல தான் திருப்பி வரணுமா. டெட் எண்ட்ல தான் சின்ன கல்லாறு வியூ ஃபால்ஸ்னு சொல்லிருக்காங்க. வெறும் வயிறு பட்னியோட போகணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டு எங்களை கூட்டு போறான். போயிட்டு வராங்கடா. பேண்டெல்லாம் காய சொல்றது பார்த்தா குளிச்சுட்டு கை கால் மட்டும் முத்துவாங்க. அங்க ஆளுங்க நிப்பாங்களாம்.
அப்படியா? லத்தி வச்சு அடிப்பான். இங்க பாருங்க, இந்த மரத்தை பாருங்க. உயர்நிலை பள்ளி சின்கோ சின்ன கோணா. இங்க பாருங்க மேல ஒரு பள்ளியே இருக்கு. காட்டு. இப்ப நம்ம டீல வரப்போது அங்க பாருங்க, டீல எடுத்துட்டு இருக்காங்க பெண்கள். மைக்ரோ வாட்டர் ஃபால். இவன் எந்த இறங்க மாட்டான். டீ அருமையா இருக்கு. அதை விட்டுட்டு என்ன குடிக்கிறான் பாரு. குடிக்க மாட்டாங்க, சோடா குடிப்பான். 4 நாளா ஹெல்த்தி ஜங்குன்னு புலம்பிட்டு. அதாவது ஹெல்த்துக்கான இல்ல, டீ குடிக்க மாட்டோம், பிடிக்காது. டீயை பத்தி கேட்கல, தேன் குடிதான் கேட்கறேன். குடிக்க ஒண்ணும் இல்லடா. திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா சாப்பிட விட மாட்டேற. நான் பெண்ணு சொல்லி பாட்டி என்ன ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் அதான் வாங்கியிருப்பேன். அவங்க இல்லன்னா இப்ப கீழே இருக்கலாம் பொறி சாப்பிடுவியா? நான் கடையில தான் எடுத்திருக்கேன். நாங்க அல்வா சாப்பிடும்போது அப்படிதானே பேசணும் நீ. அல்வா அச்சோ எக்கச்சக்க நெய் தான். இதெல்லாம் என்ன இருக்கு? நேத்து கெஞ்சி இதுக்கு மேல செத்தான். சாப்பிடும் போது சரி பிடிச்சு இதேதான் ரொட்டேஷன் தான். இன்னைக்கா நீ புரிஞ்சுக்கிட்டிய? நேத்தா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு இந்த ஊர் தானா? சேர்த்துக்கிட்டியா? சேர்த்துக்கிட்டியா? சொல்லு. நானே இதே மிக்ஸ் பண்ணுவேன், நீ சாப்பிட எல்லாத்தையும். நீ தான் சொல்ற. அப்ப கூட சொந்த ஊரு அன்பாக்சிங்கா? ஓ அப்படி. நைஸ். ஏய் சொந்த ஊர்க்காரவ. சொந்த ஊர் கோயில்பட்டியா? ஆமா. நைஸ். நாங்க 2 பேரும் அங்கதான் படிச்சோம். சரி போ. அங்க படிச்சோம்னா இப்படி இருக்கும். ஆமா. இப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு நினைப்பாங்க. எப்படி இருக்கும் பாதிக்கப்பட்டிருக்காரு போல. நல்லா இருக்கும். பொடிய வச்சிருக்கீங்களா போடுறது? பயமா இருக்கு. நிறைய போட்டுக்கணும்னு சொல்லி நான் மட்டும் இல்ல வீட்டுல சாப்பிடுவாங்க. இது எங்க போட்டீங்க குப்பை? இங்க போடுங்க, நான் எடுத்துக்கிறேன். அந்த கவர் கீழே விழுந்துருச்சு. காத்தடிக்கும். இல்ல சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் பிடிச்சிட்டுனா போட்டுக்கலாம். ஏச்சி சாப்பிட்டுக்கடா, இதானா லஞ்ச். அப்புறம் வந்து இஞ்சா சொன்னா சொல்லக்கூடாது, சாப்பிட்டுறேன். டவர் பிஎஸ்என்எல் மட்டும் தான் இருக்குமா? மசாலா படம் பிடிக்கும், எலுமிச்சம் படம் பிடிக்கும். லெமன் சூப்பரா இருக்கும். லெமனும் கடலை கொஞ்சம் கொடு. லைட்டா கொடு. ஒய்ஃப் நம்பர் பால் அடிக்காம இருக்கு. ஒய்ஃப் நம்பராடா? ஏன் பார்த்து அடிக்கிற? தெரியாதா? ஒய்ஃபா போன் வாங்கி பேசுறான்டா. சாப்பிட மறந்தியா? நீ எல்லாம் வந்து நெட்வொர்க் இருக்கும் போதே நெட்வொர்க்ல கட் பண்ற. போன் வரும்போது நான் காலையில பேசிட்டேன். இன்னைக்கு ஆல் பிளான்ஸ் நான் ஐட்டனரி அனுப்பிச்சுட்டா அப்ரூவலே வந்துச்சு. ஈவினிங் ஒய்ஃப் கால் பண்ணப்ப டவர் வந்துச்சு. டவர்ல சொல்லி கட் பண்ண உண்மையில விட்டு கேட்டுச்சு. அவன் பாரு 5 பேருக்கு டவர் இல்ல. போன் வாங்கி ஒய்ஃபு கால் பண்ணி விட்டு கேட்டுச்சு. எனக்கு ஒய்ஃப் நம்ம விட தெரியல. நாய்க்கு 3 வருஷம் ஆச்சு, கிடையாது 4 வருஷம் ஆச்சு. மழை வந்துச்சுன்னா அங்க உள்ள போயிருக்கீங்க. இது உள்ள கொண்டு வச்சிருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரு இங்க பொழுது எடுக்கும்போது வைக்க முடியாது. 2 நாள் மட்டும், சனி ஞாயிறு மட்டும் தான். பாக்கி நாள் கடை இருக்காது. மே மாசம் மட்டும் லீவுல மட்டும் இருக்கும். பாக்கி கடை இருக்காது. உங்களுக்கு பேலன்ஸ் தரணுமா? இல்ல இல்ல அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கரெக்டா இருக்கு. சரி இப்படி வரோம். சாப்பிட்டீங்களா? இல்லை ஆரஞ்சு பழம் மாதிரியே. ஆரஞ்சு பழம் மாதிரியே ஆனா பெருசா இருக்கு. இந்த சொல்ல பாருங்க இது கீழ இருக்குதா? சாப்பிட்டு போட்டு டேஸ்ட் ஆரஞ்சு மாதிரி இருக்குமோ? ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது ரோஸ் கலரா இருக்கும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு 3 இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா. அது பிளஸ் ஆரஞ்சு பை 2. ஓ பேரே பம்பளி மசாலா சும்மா சொல்றாங்க. இல்ல பம்பளி மாஸ் தான் அது பேரு. பம்பளி மாஸ். நான் இத்தனை நாளா இப்படி ஒண்ணு இருக்குதே தெரியாம இருந்தேன். சும்மா அதோ கிண்டல் பண்றது சொல்றதுன்னு நினைச்சேன். இது எங்க இங்க உள்ளதா இல்ல வெளியே இருந்து வருதா? வால்பாறையில வருதா? பிரியாணி இல்லை, சாப்பாடு. சாப்பாடு
எல்லாம் பந்தலிட்டு கம்மண்டா மண் வாசம் நினைச்சாலே பூவாசம். நடக்கணும், நாங்க எடுக்கணும். இந்த பாட்டு நம்ம ஏன் பாடுறோம்? ஏன்னா இங்கதான் சொன்னேன், இங்கதான் வந்துட்டு சுமார் 30 வருஷம் முன்னாடி சூரியவம்சம் படம் எடுத்திருக்காங்க. இங்கதான் சின்ராஸ் ப்ரொபோசல்ஸ் நடந்து அது ஒர்க் ஆயிருக்கு. ஆமா, இந்த பாட்டு வந்து இங்கதான் ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த இடம் பேரு தான் சின்ன கல்லாறு ஃபால்ஸ். எஸ், இத வந்து சின்ன சீரப்புஞ்சின்னு சொல்றாங்க. பெஞ்சிட்டு இருக்கலாம், மழை தான் வந்துட்டே ஈரமாவே இருக்கும். சிரப்புஞ்சி தான் வந்து இந்தியாவிலே அதிக மழை பெய்யற வெட்டஸ்ட் ஒரு ஊர். இது வந்து அதுக்கு அடுத்தபடியா 2வது இங்கதான் அதிக மழை பதிவாகுதுன்னு சொல்றாங்க. அதனால இதை வந்து சின்ன சிரப்புஞ்சின்னு சொல்றாங்க. சேஜபுக்கு பாத்திருக்கேன். இது சாட்சி பெட்டி கூட பாத்துக்கணும். அவளே சொல்லிட்டாங்க, அப்ப உண்மையாதான் இருக்கும். ஆமா, மழை பெஞ்சிட்டே இருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்கு. வந்து ஒரு ஹாஃப் அன் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி மழை கூடுது, நானே போறேன்னு நினைக்கிறேன். கிளம்பிடலாம். சாங்கலா இருந்த மழை இந்த ஃபால்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. பச்சை இருக்கலாம் போலதான் இருக்கு. பக்கத்துல இருக்கும்போது செம்மையா இருந்துச்சு. மாட்டாங்க. பார்க்க மட்டும் எனக்கு ரசிக்க ரொம்ப பிடிக்கும், குளிக்கிறத விட சூப்பரா இருந்துச்சு. பார்த்தாலே ரசிகர். ஆனா மழை வந்துட்டே இருக்கிறதுனால நாங்க கிளம்பிட்டோம். ஆனா இங்க வால்பாறையில இருந்து இந்த சின்ன கலர் ஃபால்ஸ் வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது. இந்த ஃபால்ஸ்ல ஒரே ஒரு கடை இருக்கு, ஐஸ்வர்யா கேட்டரிங் அப்படின்னு சொல்லி. ஆமா, சென்னைக்காரரோட சென்னைக்காரர் சொன்னாங்க. சிவகாசி ஐஸ்வர்யா ஹோட்டல், ஐஸ்வர்யா பேர் இல்ல, ஐஸ்வர்யா பேரு வந்து இந்த இதுக்கு ஃபண்ட் பண்ணவரோட பொண்ணு. அதான். ஆனா ஹோட்டல் வச்சுக்கிறது இவங்க தானே? இல்ல, நான் வேலை செய்ய இல்ல, இவங்க ஹோட்டல் தான்டா. பேரு தான் அவங்க பேரு. ஹோட்டல் தான். ஹோட்டல் வைக்க ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளவுதான். அவரு விசுவாசத்தையும் அவங்க பொண்ணு இருக்கு. ஆமா, சென்னைக்காரங்க எப்பவுமே குடிச்சு பழகிறவங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம். வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது ஒண்ணுதான் ஆப்ஷன். மற்ற ஆமா, அவர் நல்லா பேசினாரு. சிவகாசியில இருந்து 1930களில் இங்க அவங்க அப்பா பிரிட்டிஷ் வந்து இந்த ஏரியாவை ஏதோ மரம் வளர்க்கறதுக்காக அடிமைகள் மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க போல. அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து இவங்க தான் இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் அவங்க அப்படியே கவர்மெண்ட் ஜாபா மாறி, நம்ம கவர்மெண்ட் வந்தோம்னா கவர்மெண்ட் ஜாபா மாறி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படி இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ பென்ஷனும் வரும் இவங்க வேலை முடிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் மீட் பண்ண எல்லாருமே கடை வச்சிருக்கவங்கலாம் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க, பென்ஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு. அது மாதிரி இந்த ஏரியாவை பொறுத்தவரை நெட்வொர்க் எங்கேயுமே இல்லை. ஈவன் பிஎஸ்என்எல் கூட கிடைக்காது. வீட்டு மேலே ஓட்டு மேலே ஒரு டப்பா வச்சுட்டு அந்த டப்பாவில் மொபைல் வச்சிருக்காங்க போல. ஸோ அங்கே தான் கிடைக்கும். அந்த ஏரியா போயிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் வரும், அங்கே தான் பேசணுன்றாங்க. அப்படியே இங்கேயே இருக்கிறீங்க, வேற உங்கள் சொந்த ஊருக்கோ இல்லை வேற ஏதாவது நகரத்துக்கோ மூவ் ஆகலாம்லான்னு கேட்டால் இங்கே வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது, வசதிகள் கம்மியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ படிக்கிறதுக்கு வெளியூர் போவீங்களா அப்படின்னு கேட்டோம். இங்கே ஒரு காலேஜ் வந்துருச்சு, ஆனால் அந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஊரே கெட்டு போச்சு அப்படின்னு வந்து வசதிகள் வர வர ஊர் கெட்டு போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ஊர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குது. வீடுகள் ரொம்ப கம்மியாக, அங்கங்கே 1-2 வீடு தான் இருக்குது. எல்லாமே நல்லா பேசுவாங்க. ஆமாம், எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. சின்ன கல்லாறு ஃபால்ஸ் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியல. அநேகமாக அந்த ட்ரிப்பில் 2 ஸ்பாட் தான் போல. கிரிக்கெட் விளாடவா? இவரு ஆக்சுவலா ஃபுட்பால் பிளேயர் தான். ஆனா இப்ப ஏன் கிரிக்கெட் கேட்கறது தெரியல. சார்லியாவே மாட்டாருண்ணா அவரு. உண்மையிலே சார்லியாவே மாட்டாரு நினைக்கிறேன். மிஸ்டர் சார்லி 3 எச்சு சண்டைக்கு கேட்கறாங்க, காலை பிடிச்சி இழுத்து. நம்மளாம் ஒரு படம் பார்த்தா ஒரு நாள் 2 நாள் கேரக்டர் ஆடுவோம்ல, அதே 6 மாசம் வருது. அஜய், அடுத்த ட்ரிப் வரப்போ உன்னை கூட்டு போய்கிட்டா? போமா, மேல ஒருத்தர் பாருங்க. இங்க எக்ஸ்கியூஸ் மீ, மேல யார் இருக்கீங்க? அங்க வந்தானா? மேல இருக்கவன் ஃபன் பண்றான், வேற லெவல்ல சேட்டை பண்றான். நீ ஒரு ஃபன் மிஸ் பண்ணிட்ட. என்னாச்சு? அஜய் புக்கா பிரகாஷ்ல அதிகமா திட்டு வாங்கினது 3 பேர் மாத்தி மாத்தி உண்மையா பேசுறாங்க. இல்ல அஜய் மனசு என்ன இருக்குன்னு தெரியும். அதிகம் எவ்வளவு என்னது? 65. சரி வாங்க போய். நீங்க தானே நான் கீழே இடும்போது மண்ணை தோண்டி இது வரைக்கும் நான் தான் பே பண்ணேன். சமையா ரெக்கார்ட் பண்ணிட்டு டாட்டா கூட வச்சுக்கோ. மண்ணை தோண்டி அது மாதிரி பாயாண்டி பாரு. வருத்தப்படாத ஆதிப சிங்கம் படத்துல துப்பாக்கி திருப்பி
அஜய்கிட்ட சொல்லுங்கடா யார் லீடிங்ல அஜய் சொல்லட்டும் யார் லீடிங் யாரு நான் லீடிங் அவர் சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இன்ஜினம் செகண்ட் பார்ட் பேச்சு முட்டு தேர்ட் இல்ல வெங்கட் செகண்ட் கரெக்ஷன் இல்ல நீங்க பாத்தீங்களா ஏன் பவர் என்ன அதே மனுஷன் நான் இருக்கேன் கரெக்டா ஃபர்ஸ்ட் சொல்றாரு உங்களுக்கு தப்பா தான் சொல்றாரு. ஆனா அங்கேயே வாங்கிட்டான் அவன் 403 வாங்கிட்டான். இங்க சொல்லு பாப்பா என்ன ராசியா சொல்றேன். நேத்து நம்ம கார்ல நம்ம எல்லாரும் இவன் 2 நம்ம ஒண்ணு இல்ல நான் என்னோட அக்கௌண்ட் வந்து அங்க 403 வாங்குனேன். யார் திட்டு வாங்குனதுக்கு இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் நம்பர் 2 டா நம்பர் 3 டா. நல்லவேளை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க அமைதியா இருக்கீங்க. நோ காம்படிஷன் அப்புறம் உன இன்டர்வியூ எடுப்போம். நீங்க அதிகமா திட்டு வாங்கிருக்கீங்க. அஜய் வாயே புடிங்கிட்டேன்னா எவன் வாயும் புடுங்க முடியும்னு தோணுது. இல்ல அது ஃபீல் பண்றீங்க. இந்த பெருமையை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கீங்க? ஸ்டிக்கா யூஸ் பண்ணி நான் உன்னை யூஸ் பண்றேன். ஓ அவன்கிட்ட வாங்கினது பத்தல, இது வரைக்கும் உடச்சதான் பத்தலையா? கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லி பேட்டு பால் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு தான் இடம் பார்த்துட்டு இருக்கோம். போற வழி வர வழியில இடம் இருக்கு, விளையாடலான்றானுங்க. The face of losers. என்ன விளையாண்டு ஒரே டயர்டா இருக்குங்க. ஆளுக்கு ஒரு 250 பேட் தெரியுது ப்ரோ. பால் தெரியுது. பேட்டை மறைக்காதீங்க, உங்க ஃபேஸை மறைச்சிக்கங்க. இல்ல இன்னைக்கு ட்ரிப்போட ஒரு ஜஸ்ட் என்ன, இன்னைக்கு வந்து சின்ன கல்லாறு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆரம்பிச்சோம், கூழாங்கலுக்கு ஆரம்பிச்சோம். அங்க தண்ணியே இல்ல, வெறும் கல்லு மட்டும் தான் இருந்துச்சு. வழி தவறி போயிட்டோம். கூழாங்கல் ரிவர்னு போனோம், அது எங்க போனோம் தெரியல. வழி தவறி தாண்டி போனோம், மேப் போயிட்டோம். அப்புறம் ஏதோ நல்ல முடி வியூ பாயிண்ட், அது நல்ல முடி வியூ பாயிண்ட் போலான்னு சொல்லி மேப் போட்டோம், அதுவும் கிடைக்கல. அப்படியே வழி தவறி சின்ன கல்லாறு ஃபால்ஸ் போயிட்டோம். வழி தவறி இல்ல. ஆமா நம்ம வர வழியே மிஸ் பண்ணிட்டு தான் இங்க போனோம். பிளான்ல அது இருந்துச்சு ஆக்சுவலி. ப்ளீஸ் நீ வீடியோ வந்து வெளியேறேன். ரிட்டர்ன் வர்றப்ப கிரிக்கெட் விளையாடலாம்னு பயங்கர ஆசைப்பட்டோம். பேட்டு பால்லாம் எடுத்துட்டு வந்துடணும் ஊர்ல இருந்து. கையெல்லாம் ஒத்துட்டு தீபம் ஆடி ஆகணுமே, கிரிக்கெட் ஆடி ஆகணுமே. இங்க ஒரு கிரவுண்ட், நல்ல கிரவுண்ட் வேற பாத்துட்டோம். அந்த கிரவுண்ட் வந்து விளையாடே ஆகணும்னு சொல்லி சாதா கிரவுண்ட் இல்ல, என்ன சொல்ல கவர்மெண்ட் குவார்டர்ஸ்க்கும் இந்த பக்கம் வந்து எஸ்டேட்டுக்கு நடுவுல இருக்கிற கிரவுண்ட், பிரைவேட் எஸ்டேட் கோஆபரேட்டிவ் கிரவுண்ட். சோ அந்த கிரவுண்ட்ல விளையாடலாம்னு போய் பார்த்தா திட்டி அனுப்பிட்டாங்க. தலைவன் கோட் எல்லாம் போட்டு ஸ்டம்ப் எல்லாம் பார்த்து கெஸ்ட் வந்தான். அஜய் பிரெயின் வச்சிருந்தேன். அஜய் வந்து அந்த குதி தர அதை கிட்ட விட்டாங்க வந்து. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருட்டிடுவாங்க. போற வழியெல்லாம் கிரிக்கெட் விளையாட இடம் பார்த்துட்டே போறோம். அப்படியே இருந்தாலும் இவர் நிப்பாட்ட மாட்டாரு. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிருவாங்க. ஒன்னும் பெட்டர் இடம் கூட்டு போயின்னு சொல்லிட்டே இருப்பாரு, கவலைப்படாத. இங்க திரும்ப வந்து செங்கல்பட்டு இந்த மறைமலை நம்ம கிரவுண்ட்ல கூட்டு போய் போற வழியில வியூ செமையா இருக்கு இந்த இடத்துல. அதனால தான் இங்க நிப்பாட்டி பேசிட்டு இருக்கோம். என்ன கூட வேணும். அழிக்காத பண்ணி அழிக்காத பண்ணி அடிக்கிறேன். சரி, இந்த 2 தான் இருக்கு. இது பேச்சு எடுத்துட்டோம். இந்த 2 நீ 4வது தூக்குது 1 நான் 2. எங்களோட கேம் வந்து ரெயினால டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து பெவிலியன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெவிலியனுக்கு அதுக்கு ஒரு 10 கால் தான், 10 ஃபீட். இதான் கிரவுண்டு. பிச்சை கவர் பண்றதுக்கு எதுவும் போடல, ஏன்னா இது வந்து மாடர்ன் பிச் எதுவும் ஆகாது. அதுவும் வந்து பிச்சை டவுன் சங்கந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப காலி பண்ண சங்கந்து தெரியும். ஸ்டம்பிங் எதுலடா பண்ணுவா? ஒண்ணு ஸ்டம்பே இல்லையாடா? எத்தனை பால் ஜாஸ்தி ஆடுறாங்களோ அது கிடைக்குதான். கேமரா இருந்ததுனால பிடிக்க முடியலடா.
நெக்ஸ்ட் அண்ணன் ரன் கிடையாது சரியா பால் ஸ்டீல் ரன் கிடையாது பால் ஆடுறாங்க. அப்ப நான் இங்க வந்து ரன் கிடையாது.